பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப் போகிற மனுஷனுக்கு புல்லுக்கோப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கு வானங்களை விரித்து பூமி அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தர் மறக்கிறதுக்கு நீ யார்? லேலுயா. அருமை தேவ பிள்ளைகளே, அநேகர் என்னை படைச்சவர் மறந்துட்டார். இயேசு என்னை மறந்துட்டார், என் ரட்சகர் என்னை மறந்துட்டார். இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ துன்பப்படுறேன், இவ்வளோ வேதனைப்படுறேன் என்று சொல்லி நீங்கள் புலம்புகிறீர்கள் அல்லவா? அவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இயேசு சொல்றார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கு புல்லு கோப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கு வானங்களை விரித்து பூமி அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தர் மறக்கிறதுக்கு நீ யார்? உன்னை அவர் மறந்து விடுவதில்லை. தாய் மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. உன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உன் தகப்பன் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்கவில்லை என்பதை நீ மறந்து விடாதே. அருமை தேவ பிள்ளையே, பயப்படாத. எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் கஷ்டப்படாதீங்க. ஆண்டவராகி இயேசுவை கூப்பிடுங்க. அவர் உங்களை மறக்கிறதில்லை. அவர் தெய்வம் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.